ஆ செமிஃபைனலில் இது என்ன இப்படி நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை இப்படி ஊதி தள்ளிட்டு போயிட்டாங்க. அதாவது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மானுமெண்டல் சோக்கர்ஸ். அது மானுமெண்டல் இல்ல, சோக்கர்ஸ் இன்னைக்கு மானுமெண்டல் சோக்கர்ஸா ஆயிட்டாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அப்படின்றது. ஆனா 2 பேரும் அவங்களோட ரோலை இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆ நியூசிலாந்துக்கு டாஸ் வந்து அட்வான்டேஜா போயிருச்சு. தே ஆஸ்க்டு சவுத் ஆஃப்ரிக்கா டூ பேட். அந்த கோல் மெக்கான்சி அப்படிங்கிறவர் அவர் 2வது ஓவர் போட்டவர். அது ஏன் அவரை ஏன் ஒரு ஓவரோட நிறுத்துனாங்கன்னு தெரியல. வந்த ஓவர்லேயே குவிண்டன் டீகாக் அடுத்த பால்லேயே வந்து குவிண்டன் டீகாக் 1.5 ஒரு 1.6 நினைக்கிறேன். கன்சிக்யூட்டிவ் பால்ஸில் 2 பேரும் அவுட்டு. அதுக்கப்புறம் மார்க்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வந்து கடைசியில் வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கேட்சில் அவுட் ஆனார். ஆனால் அவர் அப்படி அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் வந்து 169 கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யான்சன் வர்றது டிலே ஆகிருந்திருக்கும். அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கேட்ச்சு. அவர் 8வது ஓவரில் வந்து 55 ஃபார் 3ல அவுட் ஆகிட்டார். தென் அதுக்கப்புறம் வந்தது டேவிட் மில்லர், டெவால் பிரவிஸ் கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தாலும் வென் ஹீ ஆல்சோ காட் டிஸ்மிஸ்ட் அண்ட் தென் ஃபாலோட் பை டேவிட் மில்லர். தென் ஐ 2 பேரையும் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆக்குனதுக்கப்புறம் தென் 77 ஃபார் 5 இன் 10.2 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் இவங்க யான்சன் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு 150 வரைக்கும் கொண்டு போனாங்க. யான்சன் ஸ்கோர் த ஹையஸ்ட் 55 ஆஃப் 30 பால்ஸ், ஒரு 5 சிக்ஸு அவர் பண்ணதுனால 169 வந்தாங்க. சரி, 169 காம்படிட்டிவ் டார்கெட் எனக்கு செமிஃபைனல் அப்படின்னு பார்த்தா வந்த ஓவர்லேருந்து நியூசிலாந்து வந்து பின்னி படல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து தே ஸ்டார்டட் ஹிட்டிங். அதுவும் வந்து இன்றைக்கி ஃபின் அலன் அவ்வளோ பெரிய ஃபார்மு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிம் செஃபெட் அவரும் 33 பால், இவரும் 33 பால். இவர் 33 பால் 58, இவர் 33 பால் 100. 33 பால் 100 இது வந்து நாட் ஓன்லி வேர்ல்டு கப்பில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. 2 ஃபுல் மெம்பர் டீம்ஸுக்கு நடுவில் நடந்த மேட்ச்சில் இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு 100. ஸோ அப்படி ஒரு ரெக்கார்ட் ஒரு செமிஃபைனலில் Finn Allen has achieved it. So, excellent accomplishment by New Zealand. They struggled to reach the semi-final, but what a way they blowed away South Africa and qualified for the final. Cricket is a funny game and knockouts are always unpredictable. That's the beauty of the sport.